வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். அணையா விளக்கு மட்டக்களப்பில் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரும் அணைய விளக்கு போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு ஓன்றாந்திமடம் பாலத்தில் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. தமிழ் மக்கள் பலரது உடலங்களை தாக்கிய மனித புதைக்குழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்றன. தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடைக்காத நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதோடு அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் மக்கள் இந்த அணையா விளக்கு போராட்டத்தை திங்கட்கிழமை காலை 10:10 மணியளவில் யாழ்ப்பாணம் செம்மணியில் 1996களில் சருகாகி போன கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் முகமாக மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அணையா விளக்கு போராட்டத்தில் பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் பேராளியாக நடந்து சென்று பின்னர் பாலத்தின் நடுப்பகுதியில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற போது இடையில் இடம்பெற்ற இவ்வாறான மனித புதைக்குழிகள் இனப்படுபவர்களுக்கு சர்வதேச நெறிமுறையினூடாக நீதியினை பெற்றுத்தர வேண்டுமென இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கட்டாரில் உள்ள இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு. கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அதன்படி அங்குள்ள இலங்கையர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கம் மற்றும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயமாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் 071182587 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ் வைத்தியசாலையில் பலியான இளம் குடும்பஸ்தர், சோகத்தில் தவிக்கும் குடும்பம். கிளிநொச்சி 54ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்திருந்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விநாயகர்புரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளின் பின்னிருக்கையில் இன்னொருவரை ஏற்றிக்கொண்டு வந்த 21ஆம் திகதி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் காரொன்றை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிரே எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பின்னிருக்கையில் அமர்ந்து சென்றவர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுக்கு உள்ளானவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டார். பிரதமர் கனடாவுக்கு புறப்பட்டார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று செவ்வாய்க்கிழமை காலை கனடாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். பொதுநலவாய கட்கிகள் நிர்வாக சபையின் பங்கேற்க அவர் கனடாவுக்கு புறப்பட்டுள்ளார். பொதுநலவாய கட்கிகள் நிர்வாக சபை ஜூன் மாதம் 24 முதல் 26ஆம் தேதி வரை கனடாவின் வான்கூவரில் நடைபெறும். குழந்தைகள் மற்றும் பெண்கள் கல்வி மற்றும் பயிற்சி, உயர்கல்வி, ஆசிரியர் கல்வி, வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் செயலில் கற்றலுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு ஆகிய துறைகளுக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். புதுமை மற்றும் ஆராய்ச்சியில் முதலீடு, நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரித்தல், பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தல் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளன. அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட 3 விளக்கமறியல் நீடிப்பு. ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனர் பொது மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர், நிர்வாக உதவியாளர் ஒருவர் மற்றும் அவரது ஊழியர்களில் விளக்கமறியல் ஜூலை 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்கவினால் செவ்வாய்க்கிழமை பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபர்களான ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மகேஷி சூரியசிங்க ஜெயரத்ன, அதே மருத்துவமனையின் மேலாண்மை உதவியாளர் கெக்குலந்த லியனகே,
இந்திகா மற்றும் மருத்துவரால் நடத்தப்படும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர் நிமல் ரஞ்சித் ஆகியோர் ஜூன் 17ஆம் திகதி லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.